யாரு ஹீரோ? எவ்வளவு நேரமா கூப்பிட கால விடுதல. அம்மா ஆசையா வச்ச வேற விரும்பாண்டின்னு இருக்கையில நீ வேற ஏதோ ஊட்டிட்டு பார்க்க சொல்றியா? நீ என்ன வேற சொன்னாலும் உனக்கு ஊர் வச்ச வேற சண்டியர் தானே. வீரப்பூர் மகாமுனி பெரிய கண்டிமன் எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து அண்ணனுக்காக நான் வேண்டி அவருக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன். பொன்னர் சங்கர் என்ற இருவர் கிபி 13ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்து வந்ததாகவும் சொல்றாங்க. பொன்னர் தர்மருடைய அவதாரமாகவும் சங்கர் அர்ஜுனனுடைய அவதாரமாகவும் சொல்றாங்க. இவங்க இருவருக்கும் தங்கை இருந்ததாகவும் சொல்றாங்க. இங்க இரண்டு சமுதாயத்தினருக்கு நடைபெற்ற சண்டை தான் இந்த போர்னு சொல்றாங்க. அதுக்கு பொன்னர் சங்கருக்கு உறுதுணையாக இருந்த வீரமலை சாம்பவனுக்கு இங்க ஒரு தனி சிலையும் வச்சிருக்காங்க. இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா மாசி மாதம் 10 நாள் கொடியேற்றத்துடன் திருவிழா நடைபெறும்னு சொல்றாங்க. அதுல 8ஆம் நாள் திருவிழாவான வேடபரி திருவிழா ரொம்பவே விசேஷமான திருவிழான்னு சொல்றாங்க. தொன்று தொற்று இன்று வரை மக்கள் பாத்தீங்கன்னா இந்த கோவில குலதெய்வம் பெரிய திருவிழா. எல்லாரும் ஓவரா பில்டப் கொடுக்குறீங்க. எதுக்கு எல்லாரும் 10 நாள் சந்தோஷம் போனா? சார் நீங்க புதுசுனாலும் உங்களுக்கு தெரியல, உலகத்துல எந்த மூலமுடுக்கில் இருந்தா இந்த திருவிழாவுக்கு வந்து சேர்ந்து வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. அம்மா, உன் மகன் போட்டி மேல போட்டியா ஜெயிச்சு கப்பு மேல கப்பா வாங்கிட்டு வந்திருக்கான். எதுக்கு? இதுக்கு தாண்டா. உங்க அண்ணன் மகன் நேத்து நடந்த சைக்கிள் போட்டியில ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டான். ஜெயிச்சு இந்த மண்ணு முழுக்க ரத்த வாடையும் ரத்த கரையும் காணப்படுற போர் நடந்த புண்ணிய பூமிக்கு தாங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். வீரப்பூர் தாங்க. இந்த ஊருக்கு வீரப்பூர் என்று பெயர் வர்றதுக்கு காரணம் இந்த ஊர்ல வீரப்போர் நடந்ததால் இந்த ஊர் வீரப்பூர்னு சொல்றாங்க. ஊர்ல உனக்கு ஒரு மேடை